Hi guys, welcome back to my channel. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து பேண்ட்ராலேருந்து ஜூ பீச் போனோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜூ பீச் vlog தான் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஜூ பீச் போன உடனே அந்த மண் காற்று அதெல்லாம் ஒரு மாதிரிலான வைப் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ஜூ பீச் கிட்டே ஏர்போர்ட் இருக்கிறதால எப்பயுமே அங்கே ஃப்ளைட் போயிட்டே இருக்குமா, அப்படியே ஏதோ கிட்டே பறக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஃப்ளைட்டெல்லாம் நல்லா பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருக்கும். அந்த ஃப்ளைட் பார்க்கும்போது அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி ஃப்ளைட் போகுதுன்ட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். அண்ட் அங்கே போகும்போதே நிறையா ஸ்டால்ஸ்லாம் கூட இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சும்மா அந்த ஸ்டால்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் இயர் ஜூ பீச்சில் வந்து அவ்வளோவா ஸ்டால்ஸ்லாம் வச்சில்ல, என்னன்னு தெரில, போலீஸ்லாம் ரொம்ப சுற்றிட்டு ஸ்டால்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து ஸ்டால்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஜூ பீச்சில் வந்து எப்பயுமே ஸ்டால்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் போய் என்னென்ன இருக்குதுன்னு சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் ஜாலியாக இருக்கும். அண்ட் இந்த லெஃப்ட் சைடில் வந்து அந்த ஃபுல் சாப்பாடு ஸ்டால் தான். அப்புறமா நாங்கள் ஜூ பீச் உள்ளே போனோடனே ஒருத்தவங்க வந்து அந்த ஃப்ளைட் மாதிரி இந்த ஹெலிகாப்டர் மாதிரி பிளேன் மாதிரி ஒன்று பறக்க விட்டுருந்தாங்க, இந்த கைட் மாதிரி பறக்க வைக்கிறது. அதை பார்த்துட்டு ஜாய் வந்து எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி எப்படியோ வாங்கிட்டாங்க. ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு. அது என்ன மெக்கானிசமில் பறக்குதுன்னு தெரியல, ஆனால் செம்மையாக பறந்துட்டு இருந்துச்சு. கைட் மாதிரியே தான் அந்த ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்ட்ரிங் பிடிச்சி அதில் நல்லா காற்றுல நல்லா பறக்குது. அப்புறமா இது வந்து எங்களோட எப்பயுமே உள்ள ஸ்பாட் தான். நாங்கள் எப்பயுமே இந்த இடத்துல தான் வந்து கரெக்டாக அந்த ஒரு பேனர் மாதிரி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம், அதை போட்டு உக்காந்துக்கோம். ஜூ பீச்சில் வந்து சார் வந்து என்னைய பார்க்க வந்திருந்தாங்க. அப்புறம் நான் பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருந்தேன்னா, ஸோ அதனால் பார்க்க கிடைக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு ஜூ பீச்சுக்கு வந்தோடனே நானும் அங்கே வரேன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்தோடனே அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அவங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து தண்ணிக்கிட்ட வந்துட்டோம். தண்ணிக்கிட்ட வந்து நல்லா ஜாய் வந்து அந்த கைட் மாதிரி உள்ளது பறக்க வச்சுருந்தானா, அதை பார்த்துட்டு அப்படியே தண்ணியில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஜாலியாக இருந்துச்சு. அந்த சன்செட் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எவ்ரி இயர் ஜூ பீச் வரும்போது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், ஏதாச்சும் ஒன்று நல்லா அப்படியே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த டைம் இந்த சன்செட் ஆகிறது வந்து கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்படியே உக்காந்துட்டு அதை பார்த்துட்டு அப்புறமா இருட்டாக ஆனதுக்கப்புறமா இந்த கார்ன் வந்து இப்படி சுட்டு கொடுப்பாங்களா, இது அந்த ஜூ பீச் ஒரு ஸ்பெஷாலிட்டியே இந்த கார்ன் தான். இந்த கார்ன் சாப்பிடும் போதெல்லாம் ஜூ பீச் ஞாபகம் தான் வரும். ஸோ அதனால் அந்த இது நல்லா இருட்டாக ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிடன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நல்லா இருட்டாக ஆனோடனே அதை நல்லா சுட அப்படியே அவங்க சுட்டு கொடுத்த போது நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அப்படியே அங்கே வந்து கிளம்பிடுவோம். ஜூ பீச்சுக்கு வந்தாவே நல்லா இருட்டாக ஆனதுக்கப்புறம் தான் போகணுன்ட்டு நாங்கள் ஒரு பாலிசி மாதிரி வச்சுருப்போம். அதனால் நல்லா இருட்டானதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்புவோம். அது வரையுமே நல்லா அங்கே உட்காந்துட்டு அந்த சாயை வறுத்து குடிச்சிட்டு சமோசாலாம் சாப்பிட்டுட்டு பேல் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்களாம் விளாட்றது அம்மா சித்தி இவங்களாம் பார்த்துட்டு அவங்களாம் நல்லா ஜாலியாக இருப்பாங்க கதை பேசிட்டு. அதனால் அந்த இடமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த டைம் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஜூ பீச்சில் நின்று டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி எடுத்த ரீல் வந்து அங்கே அந்த கார்ன் கடை இருந்துச்சுல, அந்த லைட்டில் தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் இப்படி கூட்டமாக எடுத்துகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் வந்து கடையை தள்ளி வேறு பக்கம் எடுத்து போயிட்டாங்க. நீங்கள் எங்களை விட்டு தூரமாக போகிறீங்களா, நாங்கள் வேணும்னே உங்கள் பின்னாடியே வருவோம்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு வேணும்னே இன்னொரு ரீலை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த கடை ஷிஃப்ட் ஆகி அவங்க போயிருந்தாங்களா, அங்கே போய் வேணும்னே நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் வேணும்னே டார்ச்சர் பண்ணுற மாதிரி அந்த அங்கிளை பண்ணிட்டு தான் அந்த அங்கிள்கே தாங்க முடியாமல் கடைசியில் அந்த அங்கிள் கடை லைட்டே பந்த் பண்ணி விட்டாங்க. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிறகு டைமும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு பிறகு லாஸ்ட்டாக இந்த பேல்காரங்க வந்திருந்தாங்களா, ஸோ அதனால் அவங்கள்ட்ட பேல் வாங்கி கொஞ்சம் பேல் சாப்பிட்டுட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேல் வாங்கி சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த ஜூ பீச்சுக்கு வந்து இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் தான் வந்து சாப்பிட்றதுக்கு ஜாலியாக இருக்கும். டைம் வந்து நல்லா ஒரு 8:30 9 கிட்ட ஆயிடுச்சு.
அதனால டைம் ரொம்ப ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து ஃபுல் எங்களுக்கு அந்த கார்பெட் மேட்டெல்லாம் இருந்துச்சுல அதெல்லாம் எடுத்துகிட்டு செப்பல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். லாஸ்ட் இயர் வந்து இந்த டைமில் தண்ணி ரொம்ப கிட்ட வந்துருந்துச்சு. பட் இந்த டைம் தண்ணியே வரலை கிட்ட. அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து இந்த டைம் முடியாமல் இருந்துச்சுல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு காரமாக எதுவும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்டால் பக்கமே நாங்கள் வரல. சரி லாஸ்ட்டாக இந்த ஃபால்தா மட்டும் குடிச்சிக்கலாம், ஏன்னா அது சில்லுன்னு தானே இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபாலுதா மட்டும் ஒன்று வாங்கி அங்கேருந்து குடிச்சிட்டு அப்புறமா அங்கேருந்து பொறுமையாக கிளம்பிட்டு இருந்தோம். அண்ட் காலையிலேருந்து நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்பிட்டேன். இந்த எல்லாத்தையும் புலம்பிட்டு இருந்தேன். இந்த வருஷம் பேண்ட்ரால மழையே பெய்யல, ஏன் மழை பெய்யல, எப்பயுமே மழை பெய்யுமே, அந்த பேண்ட்ரா போகிற இடத்துல வந்து மழை பெய்யும். அண்ட் அந்த மழை பெய்யும்னு சொல்லிட்டு தான் நான் முடியலாம் ஸ்டைல் கூட பண்ணாமல் இருந்தேன். அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பேண்ட்ரால அப்படியே வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சா, மழையே பெய்யலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் அந்த லாஸ்ட்டாக ஜூ பீச்லேருந்து கிளம்பும் போது அந்த ஃபால்தா குடிச்சிட்டு இருக்கும்போது நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அவ்வளோ ஜாலியாகிடுச்சு. பட் என்ன பேண்ட்ரால பெஞ்சிருந்தால் எனக்கு இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து அந்த டே டைமாக இருக்குமா, ஸோ அப்போ மழை பெய்யும் போது அப்படியே நனைஞ்சிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். பட் இந்த டைம் வந்து ராத்திரியில் பெஞ்சிடுச்சு. பட் ஆனாலும் ஓகே, அட்லீஸ்ட் பேண்ட்ரா போனப்போ கொஞ்சமாச்சும் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் அங்கே வந்து அப்படியே நடந்து வந்து இந்த பஸ் பார்க்கிங் இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் அங்கே தான் பஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டோம். அண்ட் பஸ்ஸுலேயுமே நாங்கள் வந்து வீட்டுக்கு போகும்போது ரிட்டர்ன் போகும்போது வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு தான் எப்பயுமே போவோம். ஸோ அதனாலவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தால் சீக்கிரம் பஸ்ஸுக்கு போனால் எப்படி இப்போ நம்ம டான்ஸ் ஆடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சீக்கிரம் நல்லா மழைலாம் பெஞ்சோன்னே அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பி ஃபாலுதாலாம் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு போயிட்டோம். இது வந்து ஆப்போசிட் வந்து இன்னொரு பஸ் எங்களுக்கு தெரிஞ்சில, அது வந்து இந்த பஸ் தான். ஸோ இந்த 2 பஸ் வந்து நாங்கள் போயிருந்தோம் இந்த டைமு. என்னதான் ராத்திரி மழை பெஞ்சாலும் அந்த பேண்ட்ரால மழை பெஞ்சிருந்தால் தான் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். ராத்திரியுமே ஒன்றும் மழை பெய்யல, சும்மா லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு. அந்த லைட்லாம் இருந்தோடனே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, அதுவும் நிறையா மழை பெய்கிற மாதிரியே ஃபீல் இருந்துச்சு. ஸோ அப்படி தான், அவ்வளோதான். அங்கேருந்து பீச்லேருந்து கிளம்பிட்டோமா, இதுக்கப்புறம் எங்களுக்கு டான்ஸ் ஸ்டார்ட். இதுக்கப்புறம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துச்சு ஃபுல்லாக. இந்த வருஷம் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு மோனிகா ஃபீவர் தான் இருந்துச்சு. எங்கே ரீல் எடுக்கணுன்ட்டு இருந்தாலுமே அங்கே வந்து அந்த மோனிகா பாட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுட்டு இருந்தோம். ஸோ டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து சித்தி சித்தப்பா அவங்கெல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து மிடல்லே இறங்கிடுவாங்க. இது வந்து எப்பயுமே நாங்கள் அப்படி சொல்லுவோம், 1 இயர் கழிச்சு மீட் பண்ணலாம், அப்போ தான் டக்குன்னு அப்படியே அடுத்த நாளே நாங்கள் மீட் பண்ணுவோம். அதனால சும்மா 1 இயர் கழிச்சு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இதுவாக. ஸோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அங்கேருந்து ஜெஸ்ஸி சித்தி சித்தப்பா எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே போயாச்சு. அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் தான் எங்களுக்கும். ஸோ அங்கே போயிட்டு நாங்களும் எங்கள் பிளேஸ் ரீச் ஆனோடனே அங்கேருந்து அப்படியே இறங்கி நடந்தே போனோம். அங்கே மேலே கொஞ்சம் மவுண்டன் மாதிரி இருக்குமா, ஸோ ரொம்ப கால்லாம் வலிச்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து ரிக்ஷா பிடிச்சிட்டு அப்படியே மேலே போய் நாங்கள் வந்து இறங்கிக்கிட்டோம்.
வீட்டுக்கிட்ட போன உடனே செப்பலெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவணும். ஏன்னா ஃபுல் ஜூ பீச்சில் அந்த ஈரமாக இருந்துச்சா, ஜூ பீச்சில் தண்ணியில் போய் நின்று ஈரமாக ஆகிட்டு அப்புறம் மண்ணில் வந்தோடனே அந்த மண்ணெல்லாம் ஒட்டிட்டு ரொம்ப இதாச்சுன்னு சொல்லிட்டு காலெல்லாம் கழுவிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே போயாச்சு. வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கே 10:30 ஆயிடுச்சு. டயர்டாக வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோவை நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.